வணக்கம் and welcome to Vanu's kitchen. போன வீடியோல நம்ம Schezwan சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம Schezwan sauce எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Schezwan sauce வந்துட்டு நம்ம Schezwan fried rice இல்ல Schezwan noodles பண்றதுக்காக இந்த sauce யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Schezwan sauce பண்றதுக்கு நான் இன்னைக்கு வரமிளகாய் எடுத்துர்க்கேன் 50 கிராம். இதுல நடுவுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வரமிளகாய் ரொம்ப காரமா இருக்கும். சோ அதனால இதுல நடுவுல இருக்கிற விதை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். சோ அப்ப வத்தல் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். சோ அரைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேஸ்டும் நல்ல பேஸ்டா வரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்தீங்கனாலே தெரியும் வத்தல் நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு தண்ணியில ஊறி. ஸோ இப்போ இதை நம்ம அரைக்கும் போது நல்லா தின் பேஸ்டா நல்லா வரும். இது தண்ணியில இருந்து நல்லா ட்ரைன் அவுட் பண்ணிட்டு நம்ம ஜார்ல போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாய் யூஸ் பண்றதுனால இதோட கலர் கொஞ்சம் டார்க்கா தான் வரும். அதனால நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கப் நிறைய பூண்டு, ஒரு 2 இன்ச்சுக்குள்ள இஞ்சி துண்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் கிட்ட மல்லி இலையோட தண்டு பகுதி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதை இப்போ நம்ம நல்லா தின் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது Schezwan சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்குவோம். இதில் நம்ம அதிகமாக ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம இதை அதிக நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 100 ml கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் சூடாகிறதுக்கு நம்ம இதில் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் அந்த ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் இது நல்லா வெந்து ஆயில்லாம் அப்படியே வெளியில தெரியுது. இது இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்தது நம்ம மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 10 ml கிட்ட சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். இது டார்க் சோயா சாஸ், அதனால நான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்கிறத பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வினிகர் 20 ml கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஜீனி 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறமா பட்டை 2 துண்டு. உங்ககிட்ட சப்போஸ் இதோட பொடி இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஆட் பண்ணிட்டு நம்ம இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதோட இந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா இறங்கிடும். கடைசியில் நம்ம அந்த துண்டு எடுத்து வெளியில போட்டுடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கிட்ட கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். 150 ml கிட்ட தண்ணி,
இதனால் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இப்போது இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சேஜ்வான் சாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் தண்ணியெலாம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சோம். ஸோ அந்த சாஸோட டெக்ஸ்சர் வரணும். அதுக்காக நம்ம இப்போது அடுத்தது கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். 2 டீஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் எந்த ஒரு கெட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்ம சாஸில் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு கைட்டு ஆட் பண்ணும்போது இன்னொரு கைட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா இது ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும். இதை ஆட் பண்ண உடனே பாருங்கள், நம்மளோட சாஸோட டெக்ஸ்சர் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி கெட்டியாக அந்த சாஸோட டெக்ஸ்சர் வந்துடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு வச்சா போதும். நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இந்த சாஸ் வந்து நீங்கள் சேஜ்வான் ஃப்ரைட் ரைஸ், சேஜ்வான் நூடுல்ஸ், இல்லைனா இன்னும் புதுசாக வேறு ரெசிபிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சுலபமாக வீட்லேயே சேஜ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த சாஸ் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணுனாலும் நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணலாம். சேஜ்வான் ஃப்ரைட் ரைஸ், சேஜ்வான் நூடுல்ஸ், சேஜ்வான் குல்து நிறைய இன்னும் ரெசிபிஸ்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோட வேறு ஒரு புது வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.